வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முக்கியமா நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் 13/11/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம், 27ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:12. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதே இன்றைய தினத்தில் நமது மீனராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். மேலும் முக்கியமான ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் மறக்காம நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்றதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்றைய தினம் மாலையில் சந்திர பகவானுடன் குரு பகவான் வந்து இணைந்து கொள்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சற்று செலவுகள் அதிகரித்தாலும் அதன் மூலமாகவும் சுப செலவுகளாகவே அது அமைவதால் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள். சுப செலவுகள் அப்படின்னா அது செலவுகள் செய்வது மூலமாக பணம் செலவாகுகிறது என்ற கவலை உங்களுக்கு இருக்காது. அதற்கு நேர்மாறாக பணத்திற்கு மேலான நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் அத்தகைய மகிழ்ச்சிகளே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உங்களது திருமண முயற்சிகளுக்காக நீங்கள் கனவு கொண்டிருந்த சிறப்பான ஒரு கல்யாண முயற்சிகளுக்கு கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் அது சம்பந்தமான நல்ல சுப செலவுகள் நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இதனால் கட்டாயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக மேம்படும். இது தவிர உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சிறிய பிக்னிக் செல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். நீங்கள் பிக்னிக் செய்வது செலவாக நீங்கள் கருதாதீர்கள். அது ஒரு மாற்றத்தை உங்களது வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மனநிலையை கண்டிப்பாக அது மாற்றும். சுற்றுலா செல்வதன் மூலமாக உங்களது தவறான புரிதலை உங்களது வாழ்க்கை துணையிடனோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களிடோ நீங்கள் இதுவரை தவறாக சில விஷயங்களை புரிந்து கொண்டிருந்தால் அது இன்று உங்களுக்கு தவறு என்று புரிய வரும் நாளாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை செலவானாலும் மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படுவதால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் இன்று கிடைக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் அருகில் இல்லாததை நினைத்து நீங்கள் சற்று வருத்தப்பட நேரிடலாம். இதனால் உங்களது நண்பர்களின் அருமையை இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களுக்கான நேரத்தையும் அதில் மிச்சப்படுத்தி நீங்கள் ஒதுக்க முடியும். ஓய்வு நேரம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் சாதாரணமான திருமண வாழ்க்கையை இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு மிக மிக ஒரு இனிப்பான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமாக பொழுதை கழிப்பீர்கள். உங்கள் குழந்தைகளும் இன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக உங்களுடனேயே நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைப்பெறுவீர்கள். இதன் மூலமாக நீங்களும் குழந்தையாக மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உள்ளது. நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தால் சற்று நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும்.
இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களது உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தருவதாக அமையும். எனவே நீங்கள் கட்டாயமாக உங்களது உடன் பிறந்தவர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இதுவரை அசையா சொத்துக்களான இடம், பூமி, மனை, நிலம் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம். அத்தகைய பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷங்கள் கண்டிப்பாக மேம்படும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வெளியூரில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்த மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இது தவிர உங்களுக்கு புதிய பொருட்களை நீங்கள் வாங்குவதில் இன்றைய தினம் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சுப செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். நீங்கள் ஆசைப்பட்ட சில புதிய பொருட்களை வாங்கி இன்றைய தினம் மகிழக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகளும் அதிகரித்து காணப்படும் என்பதை மறவாதீர்கள். எனவே செலவுக்கேற்ற வரவும் இன்று சரிசமமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. மேலும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் உங்களது திறமைகளை வெளிக்கொணர்ந்து உங்களது சிறப்பான நல்ல வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது திறமைகள் மற்றவர்களுக்கு சிறப்பாக பளிச்சிடும் ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். எனவே பணம் சம்பாதிக்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல கவர்ச்சிகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எனவே அதன் மூலமாக உங்களது மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது உடல்நிலையில் காணப்படும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்துள்ளது. எனவே வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களது திறமைகள் மேம்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, திறமைகளை வெளிக்கொணரும் நாளாக அமையப்பெறுவீர்கள். இதனால் நீண்ட நாட்களாக உங்களது திறமைக்கு கிடைக்காத அங்கீகாரம் இன்று கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரிக்கும். நமது மீனம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்மனதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு, குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு தேவையான நல்ல நன்மைகளை செய்து உங்களுக்கு மகிழ்விப்பார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது. இது தவிர இன்றைய தினம் நீங்கள் அனைத்து புதிய முயற்சிகளிலும் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களது புதிய வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலைகள் சம்பந்தமான சில முடிவுகளாக இருக்கலாம். எந்த ஒரு முடிவில் எடுத்தாலும் நீங்கள் வெற்றிகரமாகவே செயல்படுவீர்கள். இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்பதை மறவாதீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். இதனால் நீங்கள் தேவையற்ற பகையை தவிர்க்க முடியும் என்பதை மறவாதீர்கள். இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே விட்டு கொடுத்து சென்று நல்ல ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் கொடுத்து காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. அதற்கேற்றவாறு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் உண்டு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு சுப செலவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நிம்மதி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆடம்பர பொருட்கள் மீதும் ஆசைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதற்கான சரியான விலையை கொடுத்து வாங்கிறீர்களா என்பதை ஒரு தடவை நீங்கள் செக் செய்து கொள்வது மிகவும் அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பணிகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலைகளில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் அல்லது வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வீர்கள்.
அதற்கான நீங்கள் விரும்பிய நல்ல வேலைவாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது திறமைகளை நீங்கள் மற்றவர்களிடம் வெளிக்கொணர்ந்து உங்களது திறமைகளை மேலும் உற்சாகமாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள அது ஒரு உதவிகரமானதாக அமையும். நன்றி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது ராசி பலன் எவ்வாறு உங்களுக்கு பலனளித்தது என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். எனவே உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து லைக் பண்ணாலும் சரி அல்லது உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணாலும் சரி, அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டானிக்காக அமையுங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நாளைய தின ராசி பலன்களோட உங்களை நாளை வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே.